அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல ரெசன் ஆர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் என்னென்ன பொருட்கள் நம்ம பேசிக்கா வாங்கணும் ஸ்டார்டிங்ல அப்படிங்கிற ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல நீங்க வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, அது எதுக்காக நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ரெசின் ஆர்ட் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ரெசின் ஆர்ட் வச்சு நம்மளால நிறைய கிஃப்ட்ஸ் மேக் பண்ண முடியும். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. கீ செயின்ஸ், போட்டோ ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி நிறைய நீங்க ரெசின் ஆர்ட் வச்சு பண்ணலாம். இப்போ அந்த ரெசின் ஆர்ட்டை நீங்க ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்போ பிகினிங்ல உங்களுக்கு என்ன தேவைப்படும்? இது ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தான். ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் கம்ப்ளீட்லி. ரெசின் ஆர்ட் பண்றதுக்கு நமக்கு முக்கியமான பொருள் வந்து எப்தி ரெசின். இதுதான் வந்து ரெசின் ஆர்ட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த ரெசின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எபாக்சி ரெசின், உங்களுக்கு யூவி ரெசினும் இருக்கு. அது போக காஸ்டிங் ரெசின்னு சொல்லுவாங்க. காஸ்டிங் ரெசின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஃப்ளோட் ஆகுற மாதிரி ரெசின் ஆர்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதுக்காக இந்த மேக்ஸிமம் இந்த காஸ்டிங் ரெசின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பிகினிங்ல இருக்கனால உங்களுக்கு எபாக்சின் ரெசினே போதுமானது. இந்த எபாக்சி ரெசின்ல வந்து பொதுவா 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ வந்து ரெசின், பார்ட் பி வந்து ஹார்ட்னர். இந்த 2 லிக்விடையுமே நீங்க கரெக்டான ரேஷியோல மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது மூலியமா தான் ஹார்ட் ஆகும். இந்த மிக்சிங் வந்து உங்களுக்கு பிராண்ட்ஸ் பொறுத்து இந்த மிக்சிங் ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு சில பிராண்ட்ஸ்ல வந்து 2:1 ரேஷியோன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ்ல 3:1 ரேஷியோன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க ரெசின் வாங்கும் போதே உங்களோட அந்த பாட்டில்ஸ்லயே வந்து தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி மிக்ஸ் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெசின் வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், ப்ராப்பரா கியூர் ஆகாது, உங்களோட ப்ராடக்டோட ஃபினிஷிங் நல்லாவே வராது. ஸோ பிகினர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது மெஷர்மெண்ட்டை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். ரெசினை மெஷர்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வேயிங் ஸ்கேல் வேணும். நீங்க கப்ஸ்ல மெஷர் பண்றீங்கன்னா நீங்க மெஷரிங் கப்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கிராம்ஸ்ல தான் மெஷர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வேயிங் ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க. இங்க மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெசின் ஆர்ட்டை பொறுத்த மட்டும். இப்போ 3:1 ரேஷியோனா உதாரணத்துக்கு நீங்க 3 கப்ஸ் எடுக்கிறீங்க, 1 கப் எடுக்கிறீங்கன்னா அந்த கப் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல நீங்க எடுக்கணும். மெஷர்மெண்ட் கிராம்ஸ்ல எடுக்கிறீங்கன்னா அந்த வெயிட் கரெக்டா நீங்க எடுக்கணும். 2:1 ரேஷியோனா அந்த 2:1 ரேஷியோல நீங்க எடுக்கணும். வேயிங் ஸ்கேலோ மெஷரிங் கப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசின் ஆர்ட்டுக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட் இல்லாமல் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெசின் வந்து கரெக்டாக கியூர் ஆகாது. அடுத்தது அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டிக்ஸ். நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக்ல சிலிக்கான்லேயே உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டிக்ஸே நீங்கள் வாங்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான டிப் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரக்ஷன்ல தான் நீங்க மிக்ஸ் பண்ணணும். வேகமாவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கிளாக் வைஸ்ல 2 டைம்ஸ் மிக்ஸ் பண்றேன், ஆன்டி கிளாக்ல 2 டைம்ஸ் மிக்ஸ் பண்றேன்ட்டு டைரக்ஷன்ஸை மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ல வந்து அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நல்லா கிளியரான அந்த கிளாஸ் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது வந்து சிலிகான் மோல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு. இப்போ கீ செயின் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க கீ செயின் ஷேப்லயே நீங்க மோல்ட்ஸ் நிறைய வாங்கிக்கலாம். இந்த மோல்ட்ஸ் மட்டும் நீங்க டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய ரெசின் ஆர்ட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் செய்யலாம். கீ செயின்ஸ் செய்யலாம், கோஸ்டர்ஸ் செய்யலாம், ஜுவல்லரி செய்யலாம், நீங்க நேம் போர்ட்ஸ் செய்யலாம், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அது கூட நீங்க செய்யலாம். இந்த ரெசின் ஆர்ட்டை வச்சு நீங்க கிஃப்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஸ்தெட்டிக் லுக்கா நம்ம வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பீப்புள் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வந்து ரெசின் ஆர்ட் வச்சு நீங்க செய்யலாம். இப்போ ஏன் சிலிக்கான் மோல்ட்ஸ் நான் போங்க அப்படின்னு சொல்றேன்னா, சிலிக்கான் மோல்டோட அட்வான்டேஜ் என்னன்னா ரெசின் வந்து உங்களுக்கு அதுல ஸ்டிக் ஆகாது. நீங்க யூஸ் பண்ணும்போது ஈஸியா டீமோல்ட் பண்ணி எடுக்கும்போது. இன்னொன்னு இதை நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மோல்டு நீங்க வாங்கிட்டீங்கனாலே போதுமானது. அதையவே நீங்க எத்தனை வாட்டினாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் சிலிகான் மோல்ட்ஸ் உங்களுக்கு வாங்க சொல்றேன். நீங்க பிகினிங் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளான மோல்ட்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம போக போக நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்டான மோல்ட்ஸ்லாம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா ரெசின் கலர்ஸும் பிக்மெண்ட்ஸும். ரெசின் ஆர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியறதுக்கான காரணமே இந்த கலர்ஸ் தான். அப்போ
இது வந்து சாதாரண கலர்ஸ் கிடையாது. நம்ம பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த ரெசின் ஆர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெஷல் ரெசின் பிக்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுலயுமே உங்களுக்கு நிறைய பிக்மெண்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. அது என்னன்னா லிக்விட் ரெசின் பிக்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு, மைக்கா பவுடர்ஸ் இருக்கு, ஆல்கஹால் வச்சு பண்ண இங்க்ஸ் இருக்கு, அதே மாதிரி மெட்டாலிக் பிக்மெண்ட்ஸ் இருக்கு, கிளிட்டர் பவுடர்ஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. கிளிட்டர் பவுடர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷைனிங் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கொடுக்கும். இந்த பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க நிறைய எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த மார்பிள் எஃபெக்ட்ல ஓஷன் வேவ் எஃபெக்ட், கேலக்சிலாம் டிசைன் பண்ற மாதிரி, அப்புறம் இந்த ஜியோடாட், இதெல்லாம் வந்து நீங்க சூப்பரா பண்ணலாம் இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா. ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க பண்ணும்போது பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். இப்போ ஹோம் டெக்கருக்கு ஒருத்தவங்க கேட்குறாங்க, இல்லை ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் நீங்க வச்சிருக்கும் போது கண்டிப்பா அதை வாங்கி அவங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெசின் கலர்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, ரெசின்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க கிளவுஸ் போட்டிருக்கணும். இன்னொன்று, மேக்ஸிமம் ரெசின் ஆர்ட் நீங்கள் பண்ணும்போது 3/4 ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. தெரியாமல் உங்கள் க்ளாத்ஸ் வந்து அதில் பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல கான்டாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அலர்ஜி ஆகலாம், இல்லைனா ஸ்கின் ஏதாவது டேமேஜ் ஆகும். அதனால மேக்ஸிமம் 3/4 க்ளோத்ஸ் வந்து ரெசின் ஆர்ட் நீங்கள் பண்ணுறப்ப போடாதீங்க. க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் டிஸ்போசபிள் க்ளவுஸாக யூஸ் பண்ணுங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் எதுவுமே பற்றக்கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, நீங்க மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரெசின் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூம்ஸ் வரும். அது வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அதுவும் நீங்க ஒரு க்ளோஸ்டு ரூம்ல தான் வேலை செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாஸ்க் போடணும். மோஸ்ட்லி க்ளோஸ்டு ரூமா இல்லாம ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுங்க. வென்டிலேஷன் இருந்தாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மாஸ்க் போட்டுட்டு ஒர்க் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணிட்டீங்க, இல்ல நீங்க ஸ்லோவா தான் ரெசின் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகுது இல்லைங்களா, அது வந்து ஒரு சில ரெசின் பிராண்ட்ஸ்ல வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டீங்க, செட் மிக்ஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். பட் ஒரு சிலதுல வந்து உங்களுக்கு போகாது. உங்களோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ல ப்ரொஃபஷனல் ஃபினிஷிங் கொடுக்காது பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா. ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க இப்போ ரெசின் பபிள் ஸ்ப்ரே ரிமூவர் அந்த மாதிரி ஸ்ப்ரேவே இருக்கு. அந்த லிக்விட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இந்த டார்ச், இப்போ வீடியோல காட்டுறேன் பாருங்க, அந்த டார்ச்சை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஹீட் கன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹீட் கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹீட் கன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பபிள்ஸ் பாப் ஆயிடும். ஸோ சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினிஷ் கிடைக்கும். ரெசின் ஒர்க் நீங்க பண்ணும்போது அந்த டேபிளை வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை சிலிகான் மேட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் சம்டைம்ஸ் ரெசின் ஸ்பில் ஆகும். ஸோ அதை கிளீன் பண்றதுக்கு நீங்க மேலே ஒரு சிலிகான் மேட்டோ இல்லை பிளாஸ்டிக் ஷீட்டோ போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ். ரெசின் ஆர்ட்ல நம்ம வித்தியாசமான டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட கிரியேட்டிவிட்டி வச்சு நம்ம எப்படினாலும் கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க என்னென்ன மாதிரி டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ட்ரைடு ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ரோஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கோல்டு ஃபிளேக்ஸ், சில்வர் ஃபிளேக்ஸ், பீட்ஸ், ஸ்டோன்ஸ், கிளிட்டர், ஷெல்ஸ், இந்த மாதிரி இந்த ஓஷன் தீம்லலாம் செய்யறீங்கன்னா அந்த ஷெல்ஸ், சிப்பி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களோட ரெசின் ஆர்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிக்கான லுக் கிடைக்கும். ரெசின் ஆர்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நீங்க ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு அது எப்படி நீங்க டிசைன் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு ரெசின் ஆர்ட் சம்மந்தப்பட்டு. ரெசின் ஆர்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆல்வேஸ் ஃபாலோ த மிக்சிங் ரேஷியோ. மிக்சிங் ரேஷியோவை எப்பவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸ்லோ மிக்சிங் தான் நீங்க பண்ணணும். இன்னொன்று முக்கியமானது, நீங்க ரெசின் ஆர்ட்ல ஒர்க் பண்ணும்போது சுத்தி வந்து டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டஸ்டோட ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த டஸ்ட் ரெசின்குள்ள பட்டுச்சுன்னா நீங்க கவனிக்காம அதை எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெசின் ஆர்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உங்கள் மோல்டை நீங்கள் வச்சுருங்க. ரெசின் வந்து க்யூர் ஆகுறதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 78 ஹவர்ஸ் ஆகும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசின். நீங்கள் என்ன பிராண்டில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த பிராண்டோட இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நேரம் க்யூர் ஆகுறதுக்கு நீங்கள் விடணும் அப்படிங்கிறது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேசிக்கான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ செஞ்சீங்கனாலே உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் வரும்.
ஸோ ரெசின் ஆர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் தேவை. இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே நீங்கள் சின்னதாக ரெசின் ஆர்ட் வச்சு ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இதை வந்து ஒரு ஹாபியாகவும் நீங்கள் பண்ணலாம், கிஃப்ட் ஐட்டம்ஸும் செய்யலாம். அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சு ஒரு ஸ்மால் பிஸ்னஸாகவும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தோம்னா ரெசின் ஆர்ட் வந்து ஒரு கிரியேட்டிவ், அதுவும் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களாலையும் ஒரு பெஸ்ட்டான கிரியேட்டிவான ப்ராடக்ட்ஸை, உங்களுக்கான ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸை உங்களாலையும் கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக ஒரு ரெசின் ஆர்ட்டை எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.